السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஒரு தாய் இந்த துஆவை ஓதி தன்னுடைய குழந்தைக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அந்த குழந்தையின் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். அதே போன்று அந்த தாயுடைய தந்தையுடைய கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தைகளை அல்லாஹ் மாற்றுகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பொக்கிஷமாக அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு செல்வம், அது குழந்தை செல்வம். அந்த குழந்தைகள் அது அல்லாஹுவுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய, கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அது ஆசையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகமான குழந்தைகள், அதாவது தாய் தந்தையுடைய சொல் பேச்சு கேட்காமல் நடக்கக்கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். அதிகமான பெற்றோர்கள் கூறக்கூடிய ஒரு விடயம்தான், என்னுடைய குழந்தை என்னுடைய சொல் பேச்சு கேட்பதில்லை, என்னுடைய குழந்தை அல்லாஹுக்கு மாறு செய்கின்றான், என்னுடைய குழந்தை கட்டுப்பட்டு நடப்பதில்லை என்று அதிகமான பெற்றோர்கள் கூறக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தாய், ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இன்று கஅபாவினுடைய இமாமாக இருக்கக்கூடிய இமாம் சுதைஸினுடைய தாய் தன்னுடைய குழந்தையை குலப்படி செய்த பொழுது அந்த குழந்தையை திட்டவில்லை. அந்த குழந்தைக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். என்னுடைய குழந்தை கஅபாவினுடைய இமாமாக வர வேண்டும் என்று அந்த தாய் துஆ செய்தார்கள். அந்த தாயினுடைய துஆவின் காரணமாக அல்லாஹ் இமாம் சுதைஸ் அவர்களை இன்று கஅபாவினுடைய இமாமாக மாற்றி இருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இந்த துஆவை ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவான். என்ன துஆ என்றால், யா மன்னானு தல் இஹ்சானி கது அம்ம குல்லல் ஹலாயிகி மன்னுஹு யா மன்னான். மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். யா மன்னானு தல் இஹ்சானி கது அம்ம குல்லல் ஹலாயிகி மன்னுஹு யா மன்னான் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதி நம்முடைய குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்வோம்.